கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம ஒரு விஷயத்துல தேவனுக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம். இல்ல மனிதருக்கு விரோதமாகவே நம்ம என்ன பண்ணிருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம். ஆனா நம்ம அது எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல நம்ம அறிக்கையிட்டு அதை நம்ம தேவ சமூகத்துல நம்ம கண்ணீரோடு நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் போது தேவன் அதை நிச்சயமாய் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கத்தினால் நம்மளை மீட்டெடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம பாவம் செய்துட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வோடு நம்ம என்ன பண்ணணுமா, தேவ சமூகத்துல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டுமா. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீய வழியில நம்ம மறுபடியும் செல்லும் போது தேவன் அதை என்ன பண்ண மாட்டார், மன்னிக்க மாட்டார். ஆனா நம்ம பாவத்தை தேவன் என்ன பண்றாராம், மன்னிக்கிறாராம். இப்ப ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டோமே, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் இந்த பாவத்தை தேவன் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருவேளை நினைக்கலாம். ஆனா அப்படி அல்ல, தேவன் நம்மேல் மனதுருக்கம் உடையவராய் இருக்கிறார். அதனால தேவன் என்ன பண்றார், நிச்சயமா நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறார்.